மயானத்தை நிறைய இடத்துல பார்த்தா வந்து பற்ற அது மாதிரி துப்புரவு இல்லாமல் அல்லது ஒரு வடிவில்லாமல் இருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து யூகேல லண்டன் இருந்துட்டு அப்படியே விட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் செய்திருக்கீங்க உங்களுக்கு பார்க்கலாமா? மயானத்தில் என்ன விசேஷம்? உறுதி சடங்கு நடக்கிறா மயானம் விசேஷம் பண்ணிஞ்ச அப்போ நான் ஆரம்பத்தில் சுடலைக்கும் ஒரு சபை தேவையா என்ன வேலையாண்டு 34ஆம் ஆண்டு தான் இந்த சுடலை மயானமாக வந்தது. இந்த பொம்பளையால் அது சொல்லக்கூடாது. கரையில் தான் இந்த சிவரணி தேங்காயெல்லாம் வச்சிருக்கு இந்த ரெண்டு பக்கம் வேலியில. அதுக்கு ஒரு ரீசன்டா உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத போது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும். கொண்டல் மரம் இந்த பூ இந்த காலத்துல தான் பூக்கும். அந்த முருக்கங்காய் மாதிரி ஒரு கருத்தன்றது இருக்கும் போது நமக்கு வேண்டாதவரையும் பார்க்க விரும்புகிறோம், இருக்கும் போது நமக்கு வேண்டியவரையும் பார்க்க மறுக்கிறோம். ஃபேஸ்புக் தான் வச்சிருக்கேன், ஃபேஸ்புக் இல்லை. அப்ப என்ன பார்த்த நீங்கள்? அதான் அர்த்தம் கரைக்கு புள்ளி பார்க்கறதுதான். இறுதி பயணம் மண் இதில் வாகனம் உட்செல்ல. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க சுடலைக்கு 2 பேரும் இங்கடா பார்க்க போறாங்க. மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நான் வழுக்கியாரில் நினைக்கிறேன். இந்த பாதை எல்லாருக்குமே தெரியக்கூடியதாக இருக்கும். ஆனக்கோட்டையிலேருந்து வட்டுக்கோட்டை போகிறது, அல்லது அந்த குறிப்பாக சங்கரத்துக்குள்ளால் போய் வட்டுக்கோட்டை வரையும் போகக்கூடிய ஒரு பாதை. இந்த பாதை இதால் பார்த்தாலே வந்து சில வேளை இரவில் போய்க்கலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், இல்லை பயமாக இருக்கும். வந்துள்ள தூரம் மரங்கள் அதே மாதிரி தான் இந்த வீதியெல்லாம் மூடப்பட்டிருந்தா. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு காப்பட்டெல்லாம் போட்டு இந்த பக்கமெல்லாம் மரமெல்லாம் நட்டு பாருங்கள், வயல்வெளி ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் மறுபக்கம் வந்து சுடலை இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சுடலை இருக்குது. 2 சுடலை பக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த வேறு வேறு பிரிவுகள் இருக்குதான ஒரு கிராம சேவை பிரிவு அடிப்படையில் தான் அதெல்லாம் பிரிக்கப்பட்டு எல்லைப்படுத்தப்பட்டிருக்கும். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இன்றைக்கே இங்கே வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் வழுக்கியாறு இந்து மயானம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. நிறைய இடத்துக்கு போயிருப்போம். ஒருவர் வந்து கடைசியாக அவர் இறந்ததுக்கு பிறகு அவர் அடக்கம் செய்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மயானத்தில் தான் நிகழும். மயானத்தை நிறைய இடத்துல பார்த்தா வந்து பற்ற அது மாதிரி துப்புரவு இல்லாமல் அல்லது ஒரு வடிவில்லாமல் இருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையும் கூப்பிட்டு இருந்துச்சு சொன்னால் திருத்தி ரொம்ப வடிவாக ஒரு பூங்கா மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இப்போ வச்சிருக்கணும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜாமரம் அதே மாதிரி சவுக்கு மரம் இப்படியான மரங்கள் இந்த பாதையில் பார்க்கக்குள்ளே வந்து கேரள தெரியுது. உள்ளுக்கு முன்ன நிறைய வித்தியாசம் இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த சுடலைக்குள்ளே வந்து வைர கோயில் இருக்கும். அந்த வைர கோயிலில் வந்து வருஷம் வருஷம் பொங்கல் அப்படியான விஷயமெல்லாம் செய்வினோம். அப்படி ஒரு பொங்கலும் இன்றைக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துச்சுன்னா, சரி என்ன நடக்குது, அப்படி இருக்குது, இது ஏன் இப்படி செய்தவ, இப்படி செய்கிறதுல வந்து என்ன சவால் இருக்குது, இப்படி பரிபாலிக்கணும், நிறைய பேர் வெளியில இருந்தும் உள்ளுக்கு இருந்தும் இதுக்கான பங்களிப்பு எல்லாம் சேர்க்கணும். போய் பார்க்கலாம். வித்தியாசமான ஒரு காணொலி சுடலில் இருந்து நான் நினைக்கிறேன் இந்த தளத்தில் போடுற முதலாவது இறுதிக்கிரியை செய்யக்கூடிய சுடலை என்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம நெடுக இருந்தாலும் வந்து அது வந்து அடக்கம் செய்யக்கூடிய இடம் அல்லது அப்படியான விஷயத்தை தான் பாவிப்பினம். நாங்கள் பேச்சு வழக்கில் இதை சொன்னாலும் வந்து இங்கே என்ன இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் போய் பார்க்கலாம். இறுதியில் போய் ஒருவர் வாழ்க்கையினுடைய முடிக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த பனைமரம் யாழ்ப்பாணத்துக்கு தனித்துவமானது ரொம்ப அழகாக அந்த பக்கமெல்லாம் இருக்குது. பெயர் பலகை போட்டிருக்குது. வழுக்கியாறு மயானம் வட்டுக்கோட்டை இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாருக்கும் இறுதிக்கிரியை செய்யக்கூடிய ஒரு விஷயம். வாசலில் 2 இது வச்சிருக்கணும், கல்வெட்டு மாதிரி. இந்த வளாகம் வந்து யாழ்ப்பாண கல்லூரி 92 உயர்தர மாணவர்களால் வந்து பொதுமக்கள் சேரக்கூடிய பங்களிப்பால் வந்து இது போன்ற வச்சிருக்கு. இங்கே வந்து இந்த இந்து மயான அபிவிருத்தி சபை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் எனக்கும் ஒரு தனிப்பட்ட ரீதியிலேயும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த மதில் வந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தினுடைய பெயர் போட்டிருக்கணும். ஹலக் விஸ்வநாதன் ஞாபகார்த்தமாக அவருடைய குடும்பத்தால் வந்து அமைக்கப்பட்டு 28/2/2020 திறந்து வைக்கப்பட்டது அப்படின்ற விஷயம். ஹலக் என்று பார்த்தாலே கணவர் யோசிச்சிருப்பீங்க. என்னுடைய அப்பாவோட கூட பிறந்த அண்ணன், அவர் வந்து இந்த விஷயங்களை கொஞ்சம் ஈடுபாடு இந்த விஷயமெல்லாம் சேர்த்து செய்து வச்சுருந்தார். சில ஒரு இன்னும் ஒரு பதாக இருக்குது. ஆனால் இது இன்னுமே நடைமுறைக்கு வரையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுன்னா, இந்த என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படின்ற சில விஷயங்களை வந்து இதில் முன்னுக்கே போட்டிருக்கணும். உள்ள போய் பார்க்கலாம். உடுக்கெல்லாம் அடித்து பாட்டெல்லாம் பாட தொடங்கிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு இந்து மயானத்துக்கு போகிற மாதிரியான உணர்வா கிடையாது. வேறு வேறு வித்தியாசமான பதாகை எல்லாம் போட்டிருக்கணும். இது உங்கள் உறவினர்களுடைய இறுதி பயண மண் இதில் வாகனம் உட்செல்லல் வெற்றிலை பாக்கு துப்புதல் வெடிகொளுத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. இப்படியெல்லாம் இருக்குது. இந்த பூக்கண்டெல்லாம் வச்சு அங்கே ஒரு பூங்காக்கில் வந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு உள்ள வரைக்கல. இதெல்லாம் அந்த குட்டி வைர கோயில் ஒன்று இருக்குது. உடுக்கெல்லாம் அடித்து பாட்டு பாட தொடங்கிட்டோம். பக்கமாக எல்லாம் வந்து இருக்கைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது.
நிறைய மரங்கள் சோள மாதிரியே இது அப்படியே தொடர்ந்து பரிபாலிக்கணும். ஆனால் குப்பை கஞ்சல் ஒன்றுமே இல்லை நினைக்கிறேன். இந்த மயான அபிவிருத்தி சபை இருக்கிறபடியா அவை எல்லாத்தையுமே வந்து செய்து ஒவ்வொன்றா பார்த்து இதை நிவர்த்தி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நல்ல மலர்கன்றுகள் எல்லாம் வச்சு அம்மா கொண்டல் மரம் இந்த பூ இந்த காலத்தில் மாத்திரம் பூக்கும். அந்த முருக்கங்காய் மாதிரி ஒரு கருத்த நிறத்தில் ஒரு காய் வரும். இந்த சாப்பிட்டா வந்து பல்லெல்லாம் கருப்பாக போயிடும். இந்த பக்கம் எல்லாம் வச்சு இங்கே இருந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மானத்துக்கு நிற்கிற மாதிரியான உணர்வு எனக்கு இருக்கா இல்லை உங்களுக்கு யாருக்கும் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கருத்துக்களை சொல்லுங்க. தென்னை எல்லாம் வச்சு ஆனால் இந்த இடத்துல இந்த மண்ணுக்கு இது வரும்போது ஏன்னா இந்த பக்கம் பார்த்தா வந்து அங்கால வந்து கடற்கரை சார்ந்திருக்கக்கூடிய போகுது. அதுக்குள்ள வந்து அராளி எல்லாம் தெரியும். கிணறு எல்லாம் செய்து நிறைய இடங்கள்ல இந்த கிணறு கூட அவ்வளோ தூப்புறதா இருக்கதான் பளிச்செண்டு தண்ணி தெரியுது. தென்னைகள் பயன் தரும் மரங்கள் எல்லாம் வச்சு அது மாதிரி இந்த கொட்டகை இதனால வந்து சரியான காற்று அடிச்சு கொண்டே இருக்கும். இந்த தகரம் எல்லாம் நடுக்க பிடுங்கப்படும். ஆனால் எப்படி அதையெல்லாம் தொடர்ந்து பராமரித்து அப்படியே வச்சுக்கணுமோ தெரியல. யாருடைய ஒரு ஆளோட இறுதிக்கிரியை இன்னைக்கு நடக்க போகுது. வாழையெல்லாம் கட்டி மேலே வெள்ளியெல்லாம் கட்டி விறகெல்லாம் அடுக்கி இருக்குது. ஆனால் இந்த இடம் கூட நிறைய இடத்துல பார்த்தா அந்த துப்புரவு செய்யப்படாமையே இருக்கும். இங்கே எல்லாம் முடிச்சு கெரியால் தொடர்ந்து மாறி மாறி நடக்கும் தானே. அப்படி நடந்தாலும் வந்து எல்லாம் முடிச்சு கடைசியில் சந்தோஷமாக போகக்கூடிய அல்லது போகிறதுக்கான ஒரு இடம் இதுதான். எவ்வளவு திருப்தியாக இருக்கிறன்றதான் மிக முக்கியமான விஷயம். இதுலேருந்து போகிறதுக்கு வந்து படியெல்லாம் வச்சு செய்திருக்கணும். அங்கால வந்து இந்த வழுக்கு ஆறு அந்த யாழ்ப்பாணத்தில் ஆறு இல்லை அப்படின்ற குறையை தீர்க்கிறதுக்கான ஒரு ஆறு இருக்குது அப்படின்னு கேட்டால் வந்து நிறைய பேர் அந்த கவிதை பாடல் எல்லாம் சொல்லியிருப்பினோம். அந்த வழுக்கு ஆறும் இதான். இதால் அப்படியே போய் அளவட்டிலேருந்து இங்கே தொடங்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் இந்த அராளிக்கு தண்ணியை கொண்டு போய் அங்கே கொண்டே சேர்க்கும். இது கொஞ்சம் இப்போ வெயில் காலம் வந்தபடியாக வத்தி போயிருக்கு. ஒவ்வொன்றும் வந்து அந்த பராமரிக்கிறத பொறுத்து தான் அது இருக்கக்கூடிய தகவலும் அது நல்லா இருக்குமா இல்லையான்றதை மாதிரி தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கு. உண்மைக்கு நல்லா இருக்கு. நிறைய பேர் பார்த்து பலாலிலையும் வந்து ஒரு இடம் செய்து வச்சிருக்கேன். வெள்ளாளையக்கூடிய ஆக்கள் கேட்போம். இங்கே இருக்கக்கூடிய ஆக்கள்கிட்ட யார் இது செய்யறது எப்படி செய்யணும் எப்படி பரிபாலிக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் வந்து அங்கே இளைப்பாறு மண்டபம் எல்லாம் இருக்குது. அது ரொம்ப நல்லா செய்து வச்சிருக்கேன். இந்த ஒரு பூவரசு காட்டணும் மறந்தோம் பார்த்தீங்களா. இந்த பக்கமாக ஒரு பூவரசு மரம் ஒன்று பிறண்டு இருக்குது. ஆனால் அந்த மரத்தின் மொத்தத்தை பார்த்தா கிட்டத்தட்ட எவ்வளோ வயசு அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இந்த பெரிய பூவரஸ் இந்த மொத்தத்தில் இங்கே கதியாளுக்கு இருக்கா மேல் தடி எல்லாத்தையும் பார்த்தாலே வந்து இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத போது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும். இந்த பதாகையெல்லாம் இங்கேயா வச்சிருப்பீங்கயா வெளியில் வச்சுருந்தா கொஞ்சம் பார்க்குறவங்க கூட கொஞ்சம் வாசப்பட்டு அல்லது பிரச்சனை கூடியவங்க கொஞ்சம் தீர்த்து வந்திருக்கலாம் வெளியில். பனங்குத்தியெல்லாம் வெட்டி போட்டு வச்சிருக்கேன் ஆக்கள் இருக்கிறதுக்கு. அதில் பத்தலைன்னா இந்த வைரவர் பின்னாலே வந்து இந்த இருக்கிறதுக்கான இடம் அதை இனிமே பாடி முடியலை. வேப்ப மரத்துக்குள்ள வைரவர் இருக்கிற தத்துவம் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. இருக்கும்போது நமக்கு வேண்டாதவரையும் பார்க்க விரும்புகிறோம், இருக்கும் போது நமக்கு வேண்டியவரையும் பார்க்க மறுக்கிறோம். எங்கேயோ போயிட்டீங்க. அதுல காட்டிடக்கூடிய அவருடைய மகன் தபோ. வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். நீங்க இப்ப இதுக்கு என்னவா இருக்கிறீங்க? தலைவராக இருக்கிறேன். அப்பா 6 வருஷம் ஆகுது. செத்தப்புறம் 2 வருஷமா காடாக இருந்தது. 2 வருஷம் காடாக இருந்தது. இதுதான் எங்களோட இறுதி யாத்திரை என்று புனரமைக்க நானும் நண்பர்களும் பொதுமக்கள் சில பேரும் பங்களிப்பால் புனரமைப்பிச்சோம். எங்க இருந்து வந்து இந்த வேலையை செய்யுங்க? இதுக்கு முதல்ல எங்க இருந்தீங்க? யூகேல லண்டன் இருந்துட்டு அப்படியே விட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் செய்திருக்கீங்க உங்களுக்கு பார்க்கலாமா? பார்க்க நாங்கள் இது உப்பு தண்ணியான இடம். இது இந்த இடமோ மரம் வைக்க ஒரு மரம் வராதுன்னு பொதுமக்கள் சொன்னவ. அதுக்கு நான் 2 டிப்பர் சிவப்பு மண் செம்பாட்டு மண் பாலிச்சு 110 125 கண்டு வச்சேன்னா இப்ப இல்ல 4 வருஷத்துக்கு முதல்
இப்போ 110 கண்டு அதில் 15 கண்டு தான் வராமல் இருந்தது. 110 கண்டு இப்படி செழிப்பாக வந்துட்டு. என்னென்ன கண்டுலாம் வச்சுக்கிறீங்க இதில்? இதில் காட்டு வேம்பு, கொன்றல், அலரி, செவலனி எல்லாம் 3 வருஷம் காய்க்கிற செவலனி, தேங்காய். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரையில் தான் இந்த செவலனி தேங்காயெல்லாம் வச்சிருக்கு இந்த 2 பக்கம் வேலியில. அதுக்கு ஒரு ரீசன் என்னட்டா கடை ரேட்டை நான் 5 வருஷத்துல காய்ச்ச பிறகு என்ன ஆக்கள் இப்படி எடுத்துன்னு போயினவே ஏன்னா இதுக்காக எடுத்துன்னு அதுக்காண்டி தான் கரையில வச்சேன். 2 கரையில வச்சுனா எடுத்துக்கொண்டு போகணும். கஷ்டப்பட்ட ஆக்கள் தேங்காய் எடுத்துன்னு போட்டு மாட்டேன். இதுதான் கொன்றேன். இது அப்பாவுக்கு விருப்பமான கண்டு சேருமாண்ட பூ கொன்றேன். இந்த மஞ்சள் அது சீசனுக்கு தான் பூக்கும். இந்த போன மாதத்துல இருந்து பூத்தாது. 2 மரம் வச்சேன். 110 கண்டு வந்துட்டு மெயின்டைன் பண்றதா சரியான கஷ்டம். இந்த கரையில் இருக்கிற பூக்கண்டு எல்லாம் அதுக்கு பிறகு தான் வச்சீங்க? எல்லாம் வரைக்கும் ஒரே ஒரு பூரச மரம் தான் முன்னுக்கு இருந்துச்சு. காடா தான் இருந்தது. நீங்கள் பழைய படத்தை தான் தெரியும். காடா இருந்தது. இப்போ ஒரு பூங்காவனா மாறிட்டு வந்து சனமனா ஒத்து விளைவிச்சது. இங்க வந்து ஒரு சுடலையை திருத்தணும், அதை திருத்தி இப்படியே பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை ஏன் உங்களுக்கு வந்தது? இதுதான் எங்களுடைய கடைசி நிரந்தர முகவரி. இருக்கிற வீடெல்லாம் தற்காலிகமான முகவரி. கோயிலை விட இது புனிதமாகவும் அமைதியாகவும் இருக்கணும் ஒரு அப்பாண்ட கனவு. அதை விட எந்த ஒரு அபிப்பிராயம் அதான். கோயிலுக்கு செலவழிக்காம இதுக்கு செலவழிச்சா நல்லது. கடைசியா இருக்கிறதுக்கு என்னென்ன சவால் இருந்துச்சு? வரைக்குள்ள இது காடா எல்லாம் இருந்தேன்னு சொன்னீங்க. எப்படி கஷ்டப்பட்டு இதை இப்படி துப்புரவா நிறைய வீட்டை கூட கனவேட்ட விட்ட பார்க்கல. அப்படி துப்புரவா இருக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கும் இல்ல. மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்டாப் பண்ணிக்க ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் இருந்த கூலி. இப்போ 2500 ரூபா. அதுவும் தனியாக வர மாட்டான். பயம் வந்து 2 பேர் வரணும். ஒரு நாளைக்கு 5000 முடியுது மெயின்டைன் பண்ணி புல் வெட்டி தண்ணி வாக்க. நாங்கள் தண்ணியெல்லாம் நிலத்துக்கு கீழே தான் எடுத்துருக்கோம். பைப் சிஸ்டம் மேலே ஒன்றுமே இல்லை. எல்லாம் நிலத்துக்கு கீழே மோட்டரை போட்டு விட்டா நிலத்துக்கு கீழே எல்லாம் பைப்பிங் சிஸ்டம் எல்லா கண்ணுக்கும் தண்ணி போகும். எல்லா கண்ணும் போகும். பயம் வேண்டாம். யார் வந்து பயப்படுத்துறீங்க? இது பயம் இல்லை. சில தடவை தான் எங்களை மூட நம்பிக்கை. நான் எத்தனை நேரம் தனியாக வந்திருக்கேன். எத்தனை நேரம் எரிச்சு இருக்கேன். எல்லாம் மூட நம்பிக்கை. இதோட அமைதியா பூங்கா. சில சொன்னாங்க இது சுடலை இல்லை இது ஒரு பூங்கான்னு தெரியும். அப்பா இருக்கு. அப்பான்ற விஷயத்த சொல்லிங்கல்ல. அவர் இருக்கக்குள்ள இதுக்கு எவ்வளவு நேரத்தை செலவழிப்பார்? முந்தி அவர் நார்மலா என்னோட கூட செலவழிப்பார். தன்னை தெரிஞ்ச எல்லை போடுவார், கிளீன் பண்ணுவார். 2 பொதுமக்களோட உதவியோட வந்து கிளீன் பண்ணுவார். அவரால் 7 மணி நேரம் தெரிந்தவர். அதுக்கப்புறம் அவர் கேன்சர் வந்து 2 வருஷமா இந்த பராமரிப்பு பற்றி இருக்கேன் தான் நான் யோசிச்சேன். ஆனா அவருக்கு அந்த புட்டுன வந்ததுக்கு பிறகும் கடைசியா இங்க வந்து மரம் எல்லாம் வச்சுட்டு கடைசி நாளும் வந்து வச்சிருக்கேன். வச்ச மரம் உண்டு காட்டுறேன். வச்ச மரம் உண்டு. அது நிக்குது. இப்போ நிக்குது. அதான் அப்படியே பெருசா நிக்குது. சரண் சொல்லல எதுவும் தேவையில்லை. வேலை பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இதையும் பார்த்து சொன்னேன். ஏன் போய் சுற்றிலேக்கு தபோ முன்னிட்டு வந்த அங்கேருந்து வெளிநாட்டில் வந்தோன்னே சுடலையில் செல் பண்ணுறாங்க. கடையில் சொல்லு. இப்போ பார்த்தா இதுக்காண்டி தான் சொல்லணுன்னு ஆட்களுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்படி நிறைய சுடலைகள் அனாதரவையாக காடாக இருக்கு. பொதுமக்கள் எல்லாரும் வச்சா எல்லாத்தையும் பூங்காவானா மாற்றலாம். என்ன பிரச்சனைண்டா சுடலில் இருக்கிற இடமெல்லாம் முழுக்களும் உப்பு தண்ணியாக நேரம். இப்போ உப்பு தண்ணி தான். நாங்கள் குழாய் கிணறு எல்லாம் அடித்து தண்ணிக்கு கொஞ்சம் நல்ல தண்ணியாக வந்திருக்கு. அது பூக்கண்டலுக்கு கொண்டு வரோம். வெளியாக்கள் என்ன சொன்னாலும் வீட்டுக்காரன் சில விஷயத்த சொல்லுவினோம். நீங்கள் செய்யக்குள்ள வந்து வீட்டுக்காரர் இதை பற்றி என்ன சொன்னாங்க? வீட்டுக்காரர்கள் நல்ல ஒத்துழைப்பு. எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு. இதுக்கு எதிராக ஒன்றும் சொல்ல. எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு. இப்போ எங்களுடைய அம்மா பொங்கலும் அங்கே அதான் வந்து நல்ல ஒத்துழைப்பு. வீட்டுக்காகலாம் நல்ல ஒத்துழைப்பாக இருக்கணும். அது வாசலில் இருக்கிற அந்த மதிலும் இந்த விஷயம் வந்து 2 பக்கம் 2 பதாவும் இருக்கு. மதில் கட்டினது வந்து அப்பாட நினைவா கட்டியிருக்கீங்க அப்படின்ற விஷயம். மற்றது வந்து நண்பர்கள்ட்ட வந்து ஒரு சுடலையை திருத்த போகிறோம் அல்லது இந்த விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கல வந்து அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு இருக்கிறாங்க. இந்த டோட்டலாக இதுக்கு கோர்ஸ் பண்ணது 8 லட்சம் கோர்ஸ் பண்ணுது. இதை ஃபுல்லாக முடிய மதலுக்கு 3 லட்சம். மதல் இந்த எங்களோட விஸ்வநாதன் ஃபேமிலி பங்களிப்பாக செய்தாங்க. மதல் மிச்ச யாழ்ப்பாண கல்லூரி பழைய மாணவர்களும் பொதுமக்கள் உள்ளிருக்கிற பொதுமக்களும் சேர்ந்து மிச்சம் 4 லட்சம் தந்து மிச்சம் புனரமைச்சு கிணறு எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் வெள்ளம் பெறும். அதுக்காண்டி தான் ஃபவுண்டேஷனை உயிராக போட்டு கிணறுலேருந்து காடாக இருந்த ஜேசிபி போட்டு தான் க்ளீன் பண்ணாங்க ஃபுல்லாக. அதே ஒரு 1 கிலோமீட்டர் காடை இதே போல் காடாக இருந்த திருப்பி கொண்டு வர்றதுக்கு
சரி இப்போ இதோட திட்டம் முடியுதா இல்லை இன்னும் தொடர்ந்து பூக்கொண்டு வைக்கிறது இப்படியான விஷயங்கள்? பயந்துற மரங்கள் இப்போ இருக்கு, நீ பூக்குற மரங்களாம் பார்த்து பார்த்து வச்சு கொண்டு வரேன். ஆ. போதுமான பயந்துற தென்னை செவிலனி எல்லாம் இருக்கு. நீ பூக்குற மரங்களாம் பார்த்து பார்த்து வச்சு கொண்டு வரேன். சார் நம்ம என்ன சொல்றது இந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சதுக்கு பிறகு இப்போ ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை, எல்லாம் நல்லா தான் போயிருக்கு. ஒரு இந்த சூழல் எடுத்துக்காட்டாக இருக்குது. அதாவது மானிப்பால் இந்த வாராக்களுக்கும் இது மெயின் ரோடில் இருக்கிற வழியாக இது ஒரு மெயின் என்ட்ரன்ஸாக இருக்குது. அவைக்கு மெயின் வாசலாக இருக்குது. இதை பார்த்து கணவர் சுடலை இது பொடி 2-3 இந்த நண்பன் பொடி வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இது சுடலைக்கு 2 பேரும் இங்கேடா பார்க்க போடுறாங்கன்ட்டு கேட்டிருக்காங்க. உள்ளுக்கே இருந்து உள்ளுக்கு வந்த பிறகு தெரியும் சுடலையான்ட்டு. உண்மையிலே முந்தினா இதால் போய் வரைக்கல 2 சுடலை பக்கத்தில் சரியான பாயம் இதால் கிடக்கிறது. ஒரு 6 மணிக்கு போகிறதே சரியான அதை அந்த வயசில் ஏதோ 4 வருஷம் முதல் 5 வருஷம் முதல் நீங்கள் இதால் போனீங்கன்னா புன மாதம் என்ன வெறும் ஆக்கள் பயன்தான் போகிறது. பொம்பளை ஆக்கள் இதில் போகிறதில்ல, இந்த வீதியாக யூஸ் பண்ணுறதில்ல. சுவரெல்லாம் அடித்து இப்போ எல்லாம் ஃபுல்லாக நீட் க்ளீனாக பண்ண பிறகு ஆக்கள் இதெல்லாம் போகிறாங்க. இந்த கண்டுகளை பற்றி இந்த மரம் இருக்குன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி காட்டுங்க. இது முழுக்க அலரி மரம் வச்சுருக்காங்க, பூக்குற மரங்கள். அலரி, காட்டு வம்பை. ஆனால் உண்மையாக இந்த பக்கம் எல்லாம் சோலையாக வந்துட்டேன்னு இன்னும் கொஞ்ச காலத்தில் இது சொல்லி வேலை இல்லை. ஸ்டார்ட் பண்ணிக்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தண்ணி விட்டுருந்தாங்க. நீங்களே வந்து தண்ணி விட்டு தோட்டத்துலேருந்து டிராக்டர் மூலம் பசலையெல்லாம் போட்டு இதுக்கெல்லாம் போட்டு பசலையெல்லாம் விவசாயம் தான் செய்திருக்கிறீங்க. இப்போ தேவையில்லை, இப்பெல்லாம் வேற எல்லாம் கிலோ ஒன்று மாதிரியா தண்ணி பெருசாக விட தேவையில்லை. அப்பா நட்ட மரத்தை காட்டு. அப்பா நட்ட மரம் என்ன மரம் இது? ஆலமரம். ஆலமரம் மாதிரி இருக்கணுன்றதுக்காக இருக்காராக்குவா. அதே அந்த பக்கமா பாட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. வருடாந்த பொங்கல், வைரவட்ட பொங்கல். இங்க இருக்கிற வருஷம் பொங்கல். வருஷம் பொங்கல் இந்த முறை கொஞ்சம் ஸ்பெஷலாண்டா இந்த முறை ராகநாதையார் பஞ்சாங்கத்தில் வைரவர் பொங்கல் இடம்பெற்றிருக்கு. சுடல வைரவர் பொங்கல்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் வந்திருக்கு. பஞ்சாங்கத்தில் 3 முறையாக வந்திருக்கு. ஸ்பெஷல் பொங்கல் பொங்கி படைக்க போகிறோம். சரி சரி சரி, தொடர்ந்து செய்யுங்க, விட்டுறாங்க. நன்றி. பொங்கல் வைக்க போகிறேன். பொங்கல்னா உடுக்கெல்லாம் அடிச்சு இதெல்லாம் வாசிச்சு செய்யறது. நீங்க இந்த ஊர் தானா? முந்தி இது எப்படி இருந்தது இந்த சுடல் எல்லாம்? தம்பி ஏண்டு கொண்டு வந்தது பாம்பு பார்த்தியா? பாம்பு பார்த்தியா? முந்தி இதுக்கு வர மாட்டீங்க நீங்க முந்தி. பயம். இப்ப பிரச்சனை இல்லையா? இப்ப படுக்கலாம். எங்க நிக்கிறீங்க? இப்ப சுடலைக்கு நிக்கிற மயானம் பண்றீங்க, பூங்கா மாதிரி கிடக்கு, அப்புறம் மயானம் பண்றீங்க. நீங்க செய்தது வேலை என்ன செய்தது? வீட்டை சொல்லல என்ன பே வேலை பார்த்து வந்துருக்கீங்க. சுடலைக்கு போய் யாரும் பூக்கணும் வைப்பானா? முந்தி எப்படி இருந்தது உண்மையா? எவ்வளவு காலம் உங்களுக்கு தெரிஞ்சு? உங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்தே காடு. அப்ப இங்க இருக்க வரதும் பயத்தெல்லாம் வருவீங்களா? அப்படியா? இதுல ஏன் மாடு அடிக்கிறேன்னு இங்க வச்சு மாடு மாடு எல்லாம் போடுறது. ஆனா இப்போ ஒன்றும் செய்யல எல்லாம். இப்ப இது எப்படி இருக்குமே பாக்க? யோசிச்சா அந்த நடைக்குள்ள இருந்த கஷ்டம் எல்லாம் இப்ப இல்லாம போயிட்டு நினைக்கிறேன். இங்க என்ன பராமரிக்கிறதான் கொஞ்சம் கஷ்டம். அபிவிருத்தி சங்கத்திட்ட காசு இல்லை. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து 2,80,000 ரூபா செலவழிச்சிருக்கிறேன் இதுக்கு. இருக்கிற ஆக்கள் குறைவு, மெயின்டைன் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே கூரை திருத்தினாங்க. அதுவும் அந்த பிஞ்சு பறக்குமே காத்துக்கலாம். அது ஒரு வருஷமா டபுள் பார் பாக்ஸ் பார் போட்டு திருத்துவாங்க. 3 கூரை. போன வருஷம் 1 திருத்துறப்ப இந்த முறை வந்து இந்த பக்கத்தால 2 லட்சம் போயிட்டு அடுத்த கூரையும் பழுதா போச்சு. அடுத்த கூரை பழுதா போச்சுன்னா அதை திருத்த வழிக்கிட்டா இந்த எங்களுக்கு என்ன தெரிஞ்ச இதுக்கு உதவி செய்கிற ஆக்கள் வந்து கலவரத்துன்னு போயிட்டாங்க. தண்டவாளத்தை வெட்டி கொண்டு சுடலே கீழே தண்டவாளத்தை வச்சிருக்கிற கொட்டு எரிவட்டு தண்டவாளத்தை வெட்டி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி இப்படி எப்போவே 2 லட்சம் போயிட்டு 6 மாதம் ஆயிட்டு நம்ம 2 லட்சம் போயிட்டு இந்த பக்கத்துலேருந்து சொந்த காசை உழைச்சி சுடலைக்கு செலவழிக்கத்தான் வேணுமா?
என்ன செய்யற கோயிலுக்கு கொடுக்காம இது கொடுத்தா புண்ணியம் தானே. நீங்க கோயிலுக்கு கொடுக்கறதே இல்ல? கோயில் கொடுக்குறதான் என்ன செய்யற கொடுக்குறதான். ஆனா எனக்கு முதல் வீட்டுக்கு அடுத்தது இதானே அடுத்த வீடு. இப்பயே யோசிச்சீங்களா முதல்ல துப்புரவாசி யாரோ உண்டு இல்ல இப்பயே துப்புரவாசி தான் நாங்க வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பயே யோசிச்சிட்டீங்களா? இப்பயே யோசிச்சிட்டேன். அது ரொம்ப கஷ்டமே இதை பராமரிச்சு கொண்டு போய் மேய்ச்சிக்கு எல்லாம் செய்யறது. இது திறந்த வழி தானே, காத்தடிக்கும். அப்ப கூரை முறையும் ஒவ்வொரு வருஷம் கூரைக்கு பாக்ஸ் பாரெல்லாம் போட்டவே அதுக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் முடியுது. அது என்னன்னா கூரை வேலை செய்யறவங்க எல்லாரும் வந்து செய்ய மாட்டாங்க. குடலேன்றவனே பயப்படுவாங்க. அதுல 1 2 பேர் தான் வந்து செய்வாங்க. அப்ப அவங்க கொடுக்க ரேட் தான் நாங்கள் கொடுப்போம். வெளியில ஒரு ரேட் போகுதுண்டா இங்க வந்து செய்யறதுக்கு புரிமான ரேட் குடல வந்து செய்யறேன்டா. அதுதான் இப்ப எதிர்ப்பு மெயின்டைன் பண்ண கிளீன் பண்ணாவும் வெளியில எல்லாரும் வந்து கிளீன் பண்ண மாட்டாங்க. அது கோயில் திருவிழாண்டா ஒருத்தரம் வந்து கிளீன் பண்ண மாட்டாங்க. சுடுதலுக்கு வாரன்ட்டு வந்து கிளீன் பண்ணாலும் சாப்பிடாங்க தான் போவாங்க. காலம்பரை வந்துட்டு 3 மணிக்கு சாப்பிடாங்க தான் போவாங்க. அப்படி நிறைய பிரச்சனை சொல்லுங்க. இதை பொறுத்தவரை நான் இங்கே சாப்பிட்றேன்னா எல்லாம் சரிண்ணா பயம் இல்ல, மூட நம்பிக்கை. இப்ப கேமரா எல்லாம் பூட்டி இருக்கு. இதுக்கு பூட்டிட்டீங்க? எல்லாம் பூட்டியாச்சு. ஆறத பாப்பினம் நானும் இந்த அபிவிருத்தி சங்கம் பார்ப்போம். கேமரா எல்லாம் பூட்டியாச்சு. இதுக்கு யாரும் வந்து குப்பை போடுறாக்கல நாங்கள் உகந்த நடவடிக்கை எடுப்போம். எங்க வெளிக்கிட்டியால்? நாங்கள் ஒரு விசேஷமா மயானத்துல என்ன விசேஷம்? உறுதி சடங்கு நடக்கிறா மயானம் விசேஷம் பண்ணி வைரவருக்கு முன்னாலே மேலே எல்லாம் முதல் செய்து இதெல்லாம் செய்தது ஒரு ஆள். அவர் என்ன வர சொல்லி சொன்னார், அதுக்காக வந்து நிற்கிறேன். ஆனா அதுக்கு முதல் அவருடைய அப்பா கிட்டத்தட்ட நான் 81ஆம் ஆண்டு தான் இளவாலையிலிருந்து இங்க வந்தேன். கல்யாணம் முடிச்சு நல்ல ஒரு பிள்ளை ஒன்று மாட்டிட்டு இஞ்சி அப்ப உங்களுக்கு வந்த பிறகு கதையை சொல்லுங்க. நான் நடுவ வந்தால் வைத்து அப்பா தான் நேவிக்காரரை கொண்டு வந்து இந்த மத அபிவிருத்தி செய்து கொண்டு வந்தவர். அவர் செத்தா பிறகு அவற்றை ஞாபகமாக இவருடைய மகள் இதை மீண்டும் மீண்டும் தன்னால் அப்பா இந்த ஞாபகத்தை வச்சு அப்பா என்னோட நல்ல சின்ன அதுல இருந்து அவர் மகள் அபிவிருத்தி செய்து வளரும் துப்புரவாக்கி ஒரு பாதுகாப்பான வீடோ எல்லா மனுஷருக்கும் கடைசி வீடு இதுதான். எல்லாரும் சுடலையா நீங்க வீடுன்றீங்க? நிரந்தரமான வீடு இதுதான் எல்லா மனுஷருக்கும். அப்படியா? நீங்க பேசலையா அளவு அங்க இருந்து வந்து சும்மா தேவையில்ல வேலை பார்த்து கொண்டு சுடலையா துப்புராண்டு? அப்படியாண்டு இல்ல, ஏழை எளியதுக்கு இப்படி கஷ்டப்பட்ட சிவபூமி என்ற மாதிரியே சிவமரி சிவபூமி மாதிரிதான். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்கிறது கடவுள் கொடுத்த கொடை. முந்தி எப்படி இருந்த துப்புரவாக்கம் வருது எல்லாம்? இது பார்த்தா இந்த பொம்பளையால் அது சொல்லக்கூடாது. அப்படி ஒரு கிழிச்சவட்ட எல்லாம் நடந்தது. இதால போறது உங்களுக்கு பயம் இல்லையா? இதால போய் வர நான் முந்தி இதால போய்க்கு எனக்கு பயம் இல்லை. ஆனா இங்க வழிப்பறி கொள்ளையதெல்லாம் நடக்கிறது. ஆனா முந்தி நான் தட்டி கேட்பேன். இப்ப கேட்டா உங்களை தட்டி காட்டி விட்டுருவாங்க. ஆனா குரூப்பு ஊனா குரூப்பு வாழ்வட்டு குரூப் எல்லாம் வந்துடும். உங்களை தட்டி காட்டி விட்டுருவாங்க. இப்ப எப்படி நல்லா இருக்கா? பூங்கா மாதிரி இருக்கா? என்ன மாதிரி இருக்கு? சொன்னேன் வீடு எங்க வீட்டை காலையில வீடு வீடு நினைக்கிறீங்க? என்ன சுதந்திரமான வீடு. அப்படியா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் மயானமும் சுடலையும் தான் நிரந்தரமான வீடு. வீடு சொந்தமா ஒருவருக்கும் ஒன்றும் இல்லை. இதுக்கு மட்டும் திண்டு உடிச்சு அனுபவிக்க வேணும். முடிய இங்க வந்து படுத்து சந்தோஷமா நித்திரைய கொள்ளணும். சரி, இப்ப பார்க்க நல்லா இருக்கா? அப்படி உங்களை பார்க்க எனக்கு வழி சந்தோஷம். அவற்றை காலில் விழுந்து கும்பிட்டாலும் நான் அப்பா அப்பா இவரை விட இன்னொரு நாள் ஒட்டு கூட்டு அவர் ஆக்களை பிடிக்கிறது கொண்டு வச்சுதான் முழுக்க செய்தவன். 20 ஆள் இங்க நிக்குமா? 20 இஞ்சி நிக்குமா? இல்ல, புரியா உள்ள நாளையில கொண்டு வந்து தன்னால் ஏழக்கூடியதை மட்டும் செய்வார். அவர் தான் தந்த காலையில கம்பி கட்டை போட்டு முழு கம்பி அடித்தார். நேற்றைக்கு நாங்க காசு கொடுத்து மிச்சம் போட்டு காலுக்கா போட்டு கிடக்கு, பேஸ்புக்ல போட்டு கிடக்கு. அதுவும் பேஸ்புக் வச்சிருக்கீங்க நீங்கள்? நான் பேஸ்புக் தான் வச்சிருக்கேன், பேஸ்புக் இல்ல. அப்ப என்ன பார்த்த நீங்கள்? அதான் அர்த்தவன்ற கருப்பு புள்ளி பார்க்கறது தான் பேஸ்புக். என்ன கோவம் உங்களுக்கு? மனுஷி எங்க போகுது, அவன் மனுஷி எங்க போகுது, அதை எடுத்து பேஸ்புக்கு கொடுக்குறது தான். பேஸ்புக் இல்ல பேஸ்புக். அது நான் பேர் மாத்தியாச்சு. மை மெமரி குளம் பேஸ்புக். 2000 ஆண்டு அளவில் எங்களுக்கு சபை ஒன்று அமைச்சது. அப்போ நான் ஆரம்பத்தில் செஞ்சேன் சுழலைக்கும் ஒரு சபை தேவையா என்ன வேலையாண்டு நீங்கள் கேட்டு நீங்கள் நானே கேட்டேன். அப்போ நேவி விஸ்வநாதன் அங்கிளும் போஸ்ட் மாஸ்டரும்
வட்டு போஸ்ட் மாஸ்டர் வாழும் வந்து காய்ச்சவேன். ஆ அப்போ எனக்கு இதில் சற்றும் ஆர்வம் இல்லாமல் இருந்தது. இன்னும் அவர்களுக்கு போதிய ஆளணி இல்லாத காரணத்தினால் அது இழுபட்டு சென்றது. 2019ஆம் ஆண்டு அளவில் நாங்கள் இறந்த பிற்பாடு அவற்ற மகன் வந்து என்னுடன் தொடர்பு கொண்டு இந்த சபையை புனரமைக்க வேண்டும் என்று பல முயற்சி செய்தவர். செய்து இந்த சபையை நடத்த வேணும் என்று அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அவற்றை ஆர்வத்தோடு நான் ஈடுபட்டேன். 19ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு வரைக்கும் கமிட்டி இருந்ததே ஒழிய இதில் நேரடியாக ஈடுபட்டு பல துன்பங்கள் இன்பங்களை சந்தித்ததில் மிகவும் பிரதான பதவியில் நான் உங்களுக்கு கணிசமான பங்கு இருக்கு. அவரோட விழுவட்டி இவரோட விழுவட்டி. அதாவது வந்து ஒரு பூங்கா மாதிரி காட்சி அளித்தவொன்னு ஒரு சிலருக்கு அது பொறுமை இல்லாமல் போயிட்டுது. இதை தூய்மையாக துப்புரவாக வைக்கணுமென்ற நோக்கம் அவர்களுக்கு இல்லை. இதில் ஏதோ நாங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போகிறோம், இதில் உழைப்பை தேட போகிறோம் என்ற நோக்கத்தில் இவர்கள் பிரதேச சபைக்கு கடிதம் எழுதி எங்களை ஒரு அதாவது மன உலர்த்திக்குள்ளாக்கி இருக்கிறான். வந்து செய்யறதே ஒரு இந்த வேலை உண்மையாக கோடிக்கெல்லாம் சம்பாதிச்சிங்களா அதில்? இதில் வந்து எங்களுக்கு தான் பெரிய மன உளைச்சலும் சொத்தும் செலவும் தான் எங்களுக்கு ஒழிய ஒரு 1000 ரூபா தான் அவர்கள்ட்ட அறவிடக்கூடியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு துப்புரவாக்க வர்றது 3500 ரூபா வேணும். உதாரணத்துக்கு நீங்கள் பேட்டி கண்டு கொண்டிருக்கல ஒரு துணவி பகுதியில் ஒரு மிகவும் வறுமைக்கு கீழ்பட்ட ஒரு பெண் இறந்திருக்கிறார். கச்சான் வியாபாரம் செய்கிறவர் அனைவருக்கும் தெரியும். அவன் மரண வீட்டுக்கு நான் இலவசமாக செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த ஃபேஸ்புக்கில் முகநூலில் பதிகிறவே அவன் இந்த வீட்டில் போய் உதவி செய்கிறவன் தெரியாது. அது கூட நான் வடமராட்சி போயிருந்தால் 5000 ரூபா எனக்கு கிடைச்சிருக்கேன். திருமண வீட்டுக்கு ஹயர் போயிருந்தாங்க. அதை விட்டுட்டு தான் நீங்கள் வந்து இந்த வேலையை செய்து கொண்டு வீட்டோட சொல்லல இதுக்குள்ளேயே போகிற எழுது தேவையில்லை வேலையை. இதாலே எனது குடும்பம் பிரியும் கட்டம் பெறும். ஆனால் எனது மனைவியும் ஒரு சமூக சேவையாளர் என்ற ரீதியில் என்னென்ன இணங்கி செயற்படுறான். வீட்டில் மனைவி ஒத்தாசை. மற்ற எனது அம்மாவையும் பிரச்சனை இல்லை. அதாவது வந்து மயானம் புனிதமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும்ன்றதில் ஈடுபாடாக இருக்கிறபடியால் செய்யணும். ஆனால் நான் இறந்தால் கூட இந்த மயானம் எனக்கு சொந்தம் இல்லை. எனக்கு கொத்தத்துற மயானம் தான் எனக்கு சொந்த மயானம். உங்களோட பிரிவை இல்லை நான் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் உண்மையாக பார்க்க போகிற அளவு திருப்தியாக இருக்கேன். நம்ம இதை பார்க்க உண்மையில் நாங்கள் இரவு நேரத்தில் நான் கயர் வரும். நான் வாகன சாரதி. முன்னம் விரைவுக்குள்ள சுடுகாடாக இருட்டாக இருக்கும். இப்போ பூங்கா மாதிரி லைட் எரியும், எல்லாமே இருக்கும். அண்மையில் இந்த லைட்டை கூடி கலட்டி கொண்டு போட்டாங்க, சோலார் லைட்டை. சரி, அந்த லைட்டை தான் கொண்டு போட்டிகள் வீட்டில் எரியணும்னா பிணம் எரிக்கிற இரும்பு கேடம் அதை கூடி கொண்டு போயிட்டாங்க. இது சம்பந்தமாக நான் பலரிடம் முறைப்பாடு செய்தேன். எவரும் இதை பற்றி அக்கறையில் மோனூரில் போட்டோம், கல்லென்ற இடத்துல போய் கூடி பார்த்தோம். 6வது ஒரு நிலம் விரும்பி இந்த சவம் இருக்கிற இரும்பை வேண்டி தரணும் என்று கூடி இந்த கையொப்பமிட்டவர்கள் கூடி இணைக்கவில்லை. இப்போ என்னதான் பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்க. இப்படியான விஷயம் இருக்கிறது. இப்போ நிறைய இடத்த பார்த்துக்கிறோம். இந்த இறுதிச்சங்க செய்கிற இடத்துல இப்படி துப்புரவாக தூய்மையாகவோ ஒரு வடிவாகவோ இல்லை. ஆனால் இதை நீங்கள் வச்சுக்கிறீங்க, தொடர்ந்து பராமரிங்க. நான் 2 கையெடுத்து கும்பிடுறேன். எங்களுக்கு ஒப்செக்ஷன் தெரிவித்தவர்கள் இன்று வரைக்கும் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள இல்லை. முதுகில் கத்தி கொடுத்துறபடியால எனக்கு பெரிய மன உளைச்சலும் கவலையுமா இருக்கு. ஒன்றும் யோசிக்காங்க, எல்லாம் காய்க்கிற மாதிரி தான் கல்லறி விழும். இவர்களையும் எங்களுடன் சேர்ந்து ஒத்தாசை செய்து வரும்படி கேட்டுக்கொள்ளும். சரி சரிண்ணா, பார்த்தா கட்டாயம் வரையும் திருந்தி இனியாவது மனம் திருந்திடும். சரி. மயான ருத்ரகாலாக்கின வைரவ மூர்த்தியே நம ஆவாகியாமி. 34ஆம் ஆண்டு தான் இந்த சுழல மயானமா வந்தது. 1934. அதாங்க கிழக்கூர் அந்த டிகிரி காலத்தானே என்று சொன்னேன். என்று சொன்னா போல நான் போட்டுட்டேன். சூரத்தை கலவரத்துக்குள்ள அந்த வைரவரை கொண்டே கவனம் வச்சு கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா இங்க இருந்தா தனியாக இருக்கிறவர் மார்க்கண்டையாவை தெரியுமல்லோ. இனிமேல் இல்லை என்று ஒரு இது படித்தாள், மாந்திரிகம் படித்தாள். பின்ன அவர் தான் விஸ்வநாதங்களுக்கு சொன்னது, சங்கரத்தை பத்திராளி கோயில் சங்காபிஷேகத்தண்டு தான் வருஷம் இதுக்கு இது செய்கிறது. தான் பழம்பாக்கு வெத்தில வச்சு ஒரு பின்ன அதன்படி விஸ்வநாதங்கள் என்ன சும்மா பழம்பாக்கு வெத்தில வச்சு கொண்டு வந்தது. பிறகு இவற்ற காலத்தில் அது புகை கொண்டு போன பிறகு இப்படி ஒரு பொங்கல் பூசியாக நடக்கும். தெய்வம் தன்னை சிறப்பிச்சது. வருஷத்தில் ஒரு காட்சிக்கத்தானே வேணும் கட்டாயம். இதானே ஆத்மா கடைசி. அதுக்காக வருஷத்தில் ஒரு காட்சி. வைகாசி மாதம் புனர்பூத நட்சத்திரம்.
பஞ்சாங்கத்திலையும் இருக்கு. ஓ, பஞ்சாங்கத்திலையும் இருக்கு. ஐஸ்வர்யார்ம ரத்தஸ்வாலஜராதனம் திரிநேனம் பக்தாங்க தேசோமே மஸ்தே சூலகபால வாசனமரு லோகலட்சாகரம் நிர்வாணம் சுவானவாகனம் சைதனம் ஆனந்த கோலாகரம் வந்தே